பிரைஸ் லார்ட். இந்த நாளிலே சாபத்தை குறித்து, அதாவது கர்ஸ் பிரேக்கிங், சாபம் என்பது என்ன, சாபத்தை நாம் எப்படி உடைக்க வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களிடம் இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். அதாவது சாபம் எப்படி வருகிறது? நம்முடைய முற்பிதாக்கள், அதாவது நம்முடைய அப்பாவுடைய அப்பா பாவம் செய்திருக்கலாம். அக்கிரமம், ஏதாவது ஒரு அக்கிரமம், குடிப்பழக்கம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அந்த அக்கிரமம் மூலமாக அவர் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவர் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதாவது அவர்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பிள்ளைகள் இப்படி பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா அதே நேரத்தில் தன்னை நேசித்து தன்னுடைய கட்டளைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் கிருபை செய்கிற தேவன் என்று வேதம் கூறுகிறது. முன்னோருடைய பாவம் நம்மை பாதித்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த சாபங்களிலிருந்து நம்ம விடுதலை பெற முடியும். அதனால நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பது உண்டு. ஏசப்பா, என்னுடைய பாவமோ, என்னுடைய கணவருடைய பாவமோ, என்னுடைய அப்பாவுடைய பாவமோ, என்னுடைய அம்மாவுடைய பாவமோ இருந்தால் தயவா எங்களை மன்னிச்சிருங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தயவாய் என்னை மன்னித்து வேதனை உண்டாக்குகிறவர்கள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே வழி நடத்துங்க ஏசப்பா என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பது உண்டு. ஓகே, இந்த சாபத்தை குறித்து நான் உங்களிடம் ஒரு சில சுருக்கமாக சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். சாபம் என்பது என்ன? இந்த சாபங்கள் கொடூரமானவைகள். அதாவது கீழ்த்தரமாக்குவது, கேவலமாக நடந்த வார்த்தையினால காயப்படுத்துவது, இப்படி சாபத்தின் பிடியில் இருந்தால் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக நடத்தப்படுவீர்கள். விட்ட பகுதியில் மாற்ற வெற்றி காலாமல் மற்ற எல்லா பகுதியும் நீங்கள் பூரணமாக வெற்றியை காணலாம். அந்த பகுதியில் ஒரு சாபம் உங்களுக்கு எதிராக அந்த சாபத்தை நீங்க முறிக்காவிட்டால் தேவையற்ற பிரச்சனைகள் உங்கள் வாழ்வில் கொண்டு வரும். இன்றைக்கே அது உடனே இயேசுவின் நாமத்தில் அதை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியும். இந்த சாபத்துக்காக நீங்க எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தி விட்டார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது அதை உடனே அதை நாம் அறிக்கையிட்டு அந்த பாவத்தை மன்னிக்க முடியாது நம்ம அறிக்கையிடணும். எல்லா நாமத்துக்கு மேலான நாமமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தும் அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. எந்த சாபமாயினும் அது அந்த சாபத்துக்கு முன்பாக முடங்கியே ஆக வேண்டும். ஆமென். பிலிப்பியர் 2:9-11 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? சாபங்கள் உங்களை கீழாக்குகிறது. நீங்க வாழ்வை முன்னுக்கு வர முடியாதபடி நீங்க என்ன திட்டமிட்டு முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் அந்த சாபங்கள் அதை உங்களை குலைத்து போடும். நீங்க வாழாக்காமல் தலையாக வேண்டும், கீழாகாமல் மேலாக வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். அதுதான் அவருடைய ஆசீர்வாதம். நான் கீழாகாமல் எப்பொழுதும் மேலாகவே இருக்கும்படிதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னை சபிப்பதற்காக அல்ல, உங்களையும் என்னையும் சபிக்க அல்ல, ஆசீர்வதிப்பதற்காக தான் அழைத்திருக்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்ம சபையில, நம்முடைய தேசத்தின் மீது இருக்கிற சாபங்களை உடைக்க எனக்கு போதித்து பலப்படுத்தும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இதற்காக நம்ம ஜெபிக்கணும். என்னுடைய வாழ்வை நான் முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன் அப்பா, உடைய பரிசுத்த ரத்தத்துல பாதுகாப்பு ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவத்தினால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கையிடணும். இவர்கள் மூலமாக என் மீதும் சாத்தானே, என் மீது உனக்கு இருக்கும் வல்லமைய இயேசுவின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் உடைக்கிறேன் என்று சொல்லி நம்ம அறிக்கையிடணும். ஓகே, ஒரு சில வார்த்தைகளை நாம் இந்த நாளில் அறிக்கையிடுவோம். வாயினால் அறிக்கையிட்டு இந்த சாபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு நாம் உடைத்தெறிவோம். மேன், இயேசு என் ஜீவனின் ஆண்டவர். மேன், வியாதிகள், நோய்கள் என்மேல் வல்லமை இல்லை. நான் பாவத்திலிருந்தும் குற்ற உணவிலிருந்தும் மன்னிக்கப்பட்டேன். நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். இயேசு சிலுவை மரத்தில் என் பாவத்தை சுமந்தார். ஆகவே நான் பாவத்திற்கு மரித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன்
நீர் எனக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுத்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தையினாலே ஜீவனை பெற்றுக்கொண்டேன். தேவனுடைய ஜீவன் என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளிலும் பாய்கிறது. என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படிக்கு எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இயேசு என் அக்கிரமங்களையும் என் நோய்களையும் சுமந்தார். ஆகையால் வியாதிகள் என் சரீரத்தை மேற்கொள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். தேவன் என்னில் வாசம் செய்கிறார். அவருடைய ஜீவன் என் ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஊடுருவுகிறது. தேவன் என் சரீரத்தில் நடாத ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக, வேரோடு பிடுங்கப்படுவதாக. என் சரீரம் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாயிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் என் வாயில் இருக்கிறது. என்னுடைய ரத்தம் என் சரீரத்துல ஒவ்வொரு அவயத்திலும் பாய்கிறது. பரிபூர்ண ஜீவனையும் பரிபூர்ண சுகத்தையும் திரும்ப தருகிறது. என்னுடைய BP 120/80. அமேன். தேவனுடைய ஜீவன் என் ரத்தத்தில் பாய்கிறது. அவைகள் ஜீவனுக்கு ஏதுவற்ற மற்ற காரியங்களை சுத்தம் செய்கிறது. என் இதய துடிப்பு சரியாக உள்ளது. தேவனுடைய ஜீவனால் என் இருதயம் துடிக்கிறது. எனக்கு பலமான இருதயம் இருக்கிறது. ஒவ்வொரு இருதய துடிப்பும் என் சரீரத்தில் ஜீவனாய் பாய்கிறது. அவைகள் என் வழிகளையும் வியாதிகளையும் சுத்தம் செய்கிறது. என் சரீரத்தில் ஊடுருகிற நினைக்கின்ற ஒவ்வொரு வியாதிகளுக்கும் கிருமிகளும் வைரஸ்களும் அழிக்கப்படுவதாக. என் சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களும் சரியாக இயங்கும்படி கட்டளையிடுகிறேன். என் சரீரத்தில் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் தூண்டாத எந்த அணுக்களும் துண்டிக்கப்படுவதாக. ஆகையால் நான் சாவாமல் பிழைத்து கர்த்தரின் கிரியை விவரிப்பேன். நீர் என் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கினீர். நீர் என்னை அழிவிலிருந்து மீட்டீர். நீர் என் வாயை நன்மையினால் திருப்தியாக்கினீர். ஆகையால் என் வயது திரும்ப வாழ வயது போல் மாறிட்டு. நீர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நோய்களை என்னை விட்டு விலக்கினீர். ஆகையால் எனக்கு நியமித்த நாட்களை சுகமாய் ஓடி ஆகாயத்தில் அவரை கண்டு கர்த்தரோடு என்னென்றும் வாழ்வேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்படியாக நம் வாயினாலே அறிக்கையிட்டு இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய சாபத்தை உடைத்திருந்து